நீங்கள் ஒரு சண்டை நடக்கும்போது பீரோ சாவி வச்சுட்டு அப்போ மனம் 35ல் இருந்துட்டு திரும்பி யோசிக்கும் போது 14ல் யோசித்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த காட்சி உங்களுக்கு என்ன ஆகாதுங்க, வராது. நான் இங்கே தான் வந்தேன், எங்கோ வச்சேன்னு ஏன் சொல்கிறீங்க? உங்கள் செயலே ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா, வைக்கும்போது ஒரு அலைவேகம், யோசிக்கும் போது ஒரு அலைவேகம் இருந்தால் உங்களுக்கு அந்த காட்சியை கொண்டு வரவே முடியாது. அப்போ நீங்கள் அதை ரிப்பீட் பண்ண என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பாதையில் இப்படி நடந்து வந்தேன், இங்கே நின்று நீ இதை பேசுன, நான் இதை பேசுனேன்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியுங்க, ஓரளவுக்கு வரும் அந்த காட்சி. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வேறு காட்சி வரும், அந்த காட்சி நமக்கு வராது. ஓகேவா? 93.5க்கு இந்த பக்கம் போனாலும் வேறு சேனல் தானே வரும், சூரியன் எஃப்எம் வராது இல்லையா? அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். சரியா? இப்போ 3வது. ஆனால் காட்சி யார் காட்டுறா நம்மக்கிட்ட? என் வீடுனோடனே எனக்கு ஒரு உருவம் வருது, எங்கள் அப்பானோடனே எனக்கு ஒரு உருவம் வருது. இந்த படம் யார் காட்டுறான்? இப்போ இங்கே இந்த ஹாலுக்கு நான் வரும்போது பென்ட்ரைவில் பிபிடி கொண்டு வந்திருக்கேன். பென்ட்ரைவில் அதுக்கு பேர் என்னென்னா காந்தப்பதிவு. இப்போ இந்த கலரு இந்த எழுத்தெல்லாம் காந்தமாக தான் பென்ட்ரைவில் இருக்குது. ஆனால் பென்ட்ரைவை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிளாஸ் நடத்த முடியுமா? பென்ட்ரைவில் இருக்கிறத புலன்களால் உணர முடியுமா? புலன்களால் உணர்றதுக்கு தான் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறோம். ப்ரொஜெக்டர் தான் இப்போ உங்களுக்கு காட்சி காட்டுது. ப்ரொஜெக்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா பதிவு இருக்கும், ஆனால் காட்சி நின்று போயிடும் இல்லையா? இந்த ப்ரொஜெக்டர் மாதிரி நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. யார்? நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயத்த, கேட்ட விஷயத்தெல்லாம் நமக்கு அழகாக சவுண்டாவோ இல்லை படமாவோ காட்டுற விஷயம் யாருன்னா மூளை தான் ப்ரொஜெக்டர். மூளையை சாதாரணமாக நினைக்காதீங்க. அலையை மட்டும் டியூன் பண்ணுறவங்க ஜெயிக்க முடியாது, மூளையும் நல்லா வச்சுக்கணும்.